ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் டே இன்றைக்கி 4:30 போலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி டே. மார்னிங் எழுந்து பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால் காலையிலே எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். முன்னாடி நாளே பாதி வேலை முடிச்சு வச்சுப்பேன். நான் எப்படி ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேத்திக்கே பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறது, வீடை மாப் போடுறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுத்தேன். அதனால் காலையில் பெருசாக எதுவும் வேலை இல்லை. காலையில் ஏஞ்சதுமே குளிச்சுட்டு வந்துட்டு மெயின் வாசலில், சாமி ரூம் வாசலில், அந்த சாமி ரூமில் எல்லா இடத்துலையுமே கோலம் போட்டு விட்டுட்டேன். பூஜை பண்ணுற நாளுனாலே ஸ்பெஷல் தான். அதுவும் ஃப்ரைடேனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஃப்ரைடேஸில் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் பூஜை பண்ணுவாங்க. மார்னிங் டைமில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஈவினிங்கில் தான் பண்ணுவாங்க. எனக்கு அப்போவுமே அதுதான் பழக்கம். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஈவினிங்கில் தான் பூஜை பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடு ராசியாக என்னன்னு எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியல. ஆனால் இந்த வீடு நல்லா எனக்கு செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரே ஒரு சாமி சிலை வாங்கினேன். வாராகி அம்மன் சிலை வாங்கினேன். அதுக்கப்புறம் முருகர் என் வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் சாய்பாபாவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் என் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு சிலை வாங்குறதாவே இருக்கட்டும், அவங்களுக்காக ஒரு நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றுறதா இருக்கட்டும், எதுவுமே அவங்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை. ஸோ அப்படி நான் ஆரம்பித்தது தான் இந்த பூஜை ரொட்டீன். எல்லாமே நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் ரொம்ப டீப்பாக அதில் நான் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு இந்த அளவுக்கு சாமியை பற்றி எதுவும் அந்த அளவுக்குலாம் தெரியாது. அவரை நம்பி நான் கண்கலங்கி அவர்கிட்ட உட்காந்து ஒரு சில விஷயம் வேண்டுவேன். நான் இப்படிலாம் பேசுவேன்னா கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் இப்படிலாம் பேசுகிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ இல்லை ஆயாவோ இல்லை உங்கள் மாமியோ யாராவது கேட்டாங்கன்னா, நம்ம வீட்டு பொண்ணா இப்படி பேசுது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அப்படி நாங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் டோட்டல் சேஞ்சு. இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா டோட்டலாக இது சைலண்ட் ஆகிடுவேன். இப்போ பேசுகிற மாதிரி நான் பேசவே மாட்டேன். டோட்டலாக சைலண்ட் ஆகிடுவேன். அப்படியே நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா மறுபடியும் நார்மல் நம்ம பேக் டு ரொட்டீன் மாரி அதேமாரி பழைய மாரி பேச ஆரம்பிச்சிடுவேன். அது என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம குழந்தை தான்ன்ற மாதிரி அப்படியே இருந்துடுவேன். நம்ம பெரிய மனுஷி மாதிரியோ இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ நம்ம வீட்டில் போய் எதுவுமே நான் பேசவோ யார்கிட்டையுமே எதுவுமே பேசவே மாட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ உங்ககிட்ட இந்த வீடியோவில் பேசுகிறதுமே எப்படி பேசுகிறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதும் என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். அண்ட் கரெக்டாக இருந்தால் நான் சொல்கிறது ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஒருவேளை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் நான் ஃப்யூச்சரை பற்றி பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டேன். இப்போதைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அதேமாரி இருப்போம். ஃப்யூச்சரில் நடக்கிறது கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக யோசிச்சுட்டு போயிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகவும் யாரும் பயப்படக்கூடாது. ஏன்னா நான் அப்படி பயப்பட மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பயப்படுவாங்க. இங்கே 2 பேரையும் நல்லா பார்த்துக்கணும், பாப்பாவுக்கு இது பண்ணணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம். ஆனால் நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு அவருக்கு நானுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம். அவர் என்னைக்காவது டவுனாக இருந்தான்னா நான் வந்து சேரப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்படியே அந்த மைண்ட் செட்டை மாற்றிடுவேன். அதேமாரி நான் என்னைக்காவது டல்லாக இருந்தேன்னா என்னை தனியாக அந்தமாரி டல்லாக இருக்கலாம் விடவே மாட்டார். வந்துட்டு அப்படியே ஏதாவது ஒன்று பேசி என்னை சிரிக்க வச்சிருவார். ஸோ அந்தமாரி ஆள். எனக்கு இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் ஒன்றையும் பார்த்து பண்ணுவேன். முன்னாடிலாம் வந்துட்டு பூஜை பொருள்லாம் விளக்குறதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துப்பேன். உட்காந்து தீர்த்துவேன். அந்த மூஞ்சே தேஞ்சு போயிடும் பொழுது அந்த மாதிரி தீர்த்துவேன் நான். எனக்கு அது பளிச்சுன்னு ஆகணும். பூஜை ரூமில் அப்போ தான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம அதை பூஜை ரூம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கே நம்ம பூஜை ரூமாக இது அப்படின்னு பார்க்க தோணும். அந்தமாரி பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டே பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணால் அப்படி ஆகும், அது பண்ணால் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்பேன். உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, எங்கள் வீட்டில் எவ்வளோ இப்படின்னு ஆவே மாட்டுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பூஜை பொருள் எப்படி க்ளீன் பண்ணாலுமே சரி, லெமன் போட்டு பண்ணாலும் சரி, பீதாம்பரி போட்டு பண்ணாலும் சரி, இல்லை சிம்பிளாக சபீனா போட்டு பண்ணாலும், புளி போட்டு பண்ணாலும், எப்படி பண்ணாலுமே நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணால் தான் நல்லா அதேமாரி பிரைட் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு நாங்கள் பழைய வீட்டில் இருந்தப்போ அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னது தான் நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இன்னி வரைக்குமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லைட் செட்டிங் இல்லாமல் வீடியோஸில் கொஞ்சம் அப்படி இப்படி தெரியலாம். ஆனால் நேரில் பார்க்குறப்போ நிஜமாகவே வீட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் விளக்கெல்லாம் பார்க்குறதுக்கு. என்னை விட்டால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை பண்ண சொன்னால் கூட நான் சலிக்காமல் உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்னவோ தெரியல, எனக்கு பூஜை பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிச்சிருச்சு. இப்போ ரீசன்ட் டைமாக தான், முன்னாடியெல்லாம் நான் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ரீசன்ட் டைமாக ரொம்ப எந்திரிச்சா விளக்கேற்றணும் அப்படின்னே போகுது. எந்திரிச்சானா எந்த வேலையை பார்க்குறோமோ இல்லையோ, சமைக்கிறோமோ இல்லையோ, வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்துக்கிறோமோ இல்லையோ, பூஜை ரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை திறந்து பூஜை ரூமை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை, அந்தமாரி போகுது இப்போ லைஃபு. என்னன்னு தெரியல. வீக்லி ஒன்ஸ் தான் எப்பவுமே பூஜை பொருள்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதனால செவ்வாய்க்கிழமை தான் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறது டியூஸ்டேயில் தான் பண்ணுவேன். அண்ட் ஃப்ரைடேயில் வந்துட்டு விளக்க மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே படைக்கிறப்போ வாசலில் கோலம் போட்டுப்பேன், பூஜை அறையில் கோலம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் மெயின் வாசலில் போய் கோலம் போட்டுருவேன். கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உள்ள வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி, வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சாம்பிராணி நல்லா போட்டு விட்டுருவேன். அப்போ தான் ஒரு காலையிலேயே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். வீட்டில் உட்காந்து அந்த சாம்பிராணி வாசத்துக்கும் சாமி பாட்டை போட்டு விட்டுருவேன். வீடு ஃபுல்லாக அவ்வளோ சவுண்டாக சாமி பாட்டு இருக்கும். சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் பொறுமையாக சாமியை கும்பிட்டுட்டு கற்பூரம் தீபம்லாம் காமிச்சிட்டு பொறுமையாக உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காருவேன். அன்றைக்கி டேயே அதோட ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஃபைனலி இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. காலையில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது டே இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் வந்துட்டு பால் தான் வச்சுருந்தேன் சாமிக்கு. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கல, பால் வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக வச்சுட்டேன். அண்ட் துளசி மாடத்துக்கிட்ட கல்கொண்டு வச்சுருக்கேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு டீயோ இல்லை காஃபியோ போட்டு குடித்தா அன்றைக்கி டேயே கம்ப்ளீட் ஆகிடும். எப்பயுமே காலையில் காஃபி தான் குடிப்பேன், ஆனால் இன்றைக்கி காஃபி வேணாம், செம்மையாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு டீ போட்டு குடித்தாச்சு. போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். மார்னிங் எதுவுமே பிளான் பண்ணலை, என்ன சமைக்கணும்னு தோணுதோ அப்படியே சமைச்சிட வேண்டியதான். என்ன இருக்கோ மளிகை பொருளில் ஏன் லிஸ்ட்டில் எழுதுறோன்னே தெரியாமல் ஒரு சில பொருள் இருக்கும்ல, அதில் இந்த சேமியா பாக்கெட்டு ஒன்று, அதை தொடவே மாட்டாங்க வீட்டில், யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எழுதுவேன், ஒரு 3 பாக்கெட் 4 பாக்கெட் எழுதுவேன், என்றைக்காவது யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு. அதை இந்த டைமில் மார்னிங் டைமில் இந்தமாரி ஏதாவது செஞ்சு காலி பண்ணிவிடுவேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, உப்புமா மாரி பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்தமாரி சிம்பிளாக போட்டு கிச்சடி மாரி பண்ணி கொடுத்துருவேன். கிச்சடி வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி வெஜிடபிள்லாம் எதுவும் போடல, சிம்பிளாகவே பண்ண போகிறேன். வெங்காயம் இந்தமாரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி கூட போட்டுக்கலாம், இல்லை கீரி போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் காரத்தை போட்டுப்பீங்களோ அதுக்கேற்ற மாரி போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம்னா தக்காளி 1 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வெங்காயம் கட் பண்ணுறப்போ டக் 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 டக்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னே வேணும்னே நான் நிறையா வெங்காயம் கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுப்பேன். நைட் டைமில் என்றைக்காவது தோசை போடும்போது ஆனியன் தோசை அந்தமாரி எதாவது யூஸ் பண்ணிப்பேன், அந்தமாரி பண்ணுவேன். அதுக்குன்னே நான் நிறையா உட்காந்து, நமக்கு இந்த அரியாமனெல்லாம் செட் ஆகாது, நமக்கு இந்த கத்தி தான் டக்கு டக்கு டக்குன்னு அரிஞ்சு தள்ளிட்டு போயிடுவோம். ஸோ எங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அரிஞ்சு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க, அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவே சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரே ஒரு சேமியா பாக்கெட், ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். அதனால ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணின்ற அளவில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் போடணும். தண்ணியில் இந்தமாரி போடும்போது உப்புமா செய்யும்போதும் சரி, இல்லை பிரியாணிலாம் பண்ணும்போது போடுவோம்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு தண்ணியில் உப்பு ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போடணும். போட்டுட்டு அது பாயில் ஆகிற சைடில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை, சிம்பிளான சட்னி தான். தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அது சைட் பை சைடு இருக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக அந்த சேமியா பாக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொத்தி கொத்தி உடச்சி விடாமல் மைல்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகட்டும். வெந்ததுக்கு
ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். வந்து ஒரு மாதிரி கிச்சடியும் சொல்லலாம், ஒரு மாதிரி உப்புமான்னு சொல்லலாம். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இந்தமாரி பண்ணுவேன். ஆனால் அடிக்கடி இந்தமாரி ரவையிலையும் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும் அதுவுமே. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறப்போ ஒருமாரி குழஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஒரு 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னிய டே வந்து எனக்கு இந்தமாரி தான் போகும். எப்பயுமே ஃப்ரைடேஸில் பார்த்தீங்கன்னா காலையிலே பூஜை பண்ணோமா, டிஃபன் பண்ணி சாப்பிட்டோமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமா, அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணணும், அப்படியே போயிடும். இன்றைக்கி ஃப்ரைடே எனக்கு இப்படி தான் டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.